வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குரு மௌனத்தை பற்றி கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். மௌனம் நம் உடலில், உயிரில், மனதில் பிணக்குகளை போக்கி அமைதிப்படுத்துகிறது என்பதை குரு அவர்கள் கூறும் இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். மௌனம் நம் உள்ளத்தை புனிதப்படுத்துகிறது. மௌனம் தவறுகளை பரிசீலனை செய்கிறது. மௌனம் தேவையற்ற பிடிவாதங்களை தகர்த்தெறிகிறது. மௌனம் மன காயங்களுக்கு நல் மருந்தாகும். மௌனம் தன்முனைப்பை ஒழிக்கிறது. மௌனம் நம்மை தூய்மை செய்கிறது. மௌனம் இறை உணர்வை வெளிப்படுத்துகிறது. மௌனம் உயிர்களுக்கு இயற்கையில் உள்ள பிணைப்பை நன்கு உணர வைக்கிறது. மௌனம் முடித்து மீண்டும் நாம் இயல்பு வாழ்க்கைக்கு வரும்போது நமக்கு ஒரு அமைதியை தந்து மனதை ஆய்வு செய்யும் ஒரு நல்ல சோதனை கூடமாகவும் அது அமைகிறது. மௌனம் என்பது மனிதனுக்கு பொக்கிஷமாக அமைகிறது என்பதை கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.